நீங்க நடத்துற தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பெகல்காம் அட்டாக்க பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம். நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். பாகிஸ்தானுடைய ஷெல்லிங்ல இன்னைக்கு காலையில் அதிகாலையில அசிஸ்டன்ட் கலெக்டர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு மேல் கிரேட்ல இருக்கிறவங்களை கொண்டிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிறாங்க. வெறும் ஷெல்லிங், இன்டிஸ்கிரிமினேட். பொதுமக்களுடைய வீடு எங்க இருக்கு அதை நோக்கி ஷெல் பண்ணு, அப்பாவிகள் இறக்கட்டும். அந்த தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ அதை நோக்கி நாம் அடிக்கிறோம். பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்கறாங்க. அப்ப மக்கள் எல்லோரும் முடிவு செய்ய கொள்ள வேண்டும். நம்ம மேல ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்பி நம்ம பதிலடி கொடுக்கல, நம்ம கோலை. சோ பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒண்ணும் ஆக போறது கிடையாது. பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது உங்களை போன்ற சாதாரண மனிதர்கள். ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கும். நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தான் ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம். என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ராணுவ வீரருக்கு ஆதரவா தமிழக அரசு ஒரு பேரணி ஒன்னும் தப்பில்லைங்கண்ணா. நமக்கும் அவர்களுக்கும் MIM கட்சியினுடைய தலைவர் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க, திமுக உட்பட. அதனால் தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிறேன், முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போறேன், நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான், தவறு கிடையாதுங்கண்ணா. அதே நேரத்துல முதலமைச்சர் அவர்களும் இந்திய அரசுக்கு இந்த நேரத்துல முழுமையாக தன்னுடைய கோஆபரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு எதிர்பார்ப்பு. ஐயா, குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகள் நம்முடைய நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்ல. ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு ரெஸ்பான்ஸ், பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது இன்னைக்கும் நாம பொறுத்து அறத்தின் அடிப்படையில தான் நம்முடைய பதிலடி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, 2008 மும்பை அட்டாக் நடந்த பொழுது 166 பேர் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு அமைதி முறையில ஐநா சபையிலிருந்து எல்லாத்தையும் நம்ம வேண்டுகோள் விடுத்தோம். குறிப்பாக யாரெல்லாம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும். அதன் பிறகு தொடர்ச்சியாக பல தாக்குதல் நடந்தும் கூட மிக முக்கியமானது பத்தான்கோட் 2016 பஞ்சாப்ல நம்முடைய ஏர்பேஸுக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்க. அன்னைக்கு கூட நம்ம என்ன சொன்ன, மோடி ஐயா, பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளை இந்தியாவுக்கு வர சொன்னோம். பத்தான்கோட் நீங்க வாங்க, வந்து பாருங்க, DNA எவிடன்ஸை பாருங்க, தொலைபேசி உரையாடல்களை பாருங்க, எப்படி உங்களுடைய தீவிரவாதிகள் எங்க நாட்டுக்குள்ள பத்தான்கோட்டுல தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்க பாருங்கன்னு சொன்னோம். அன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுடைய ஏர்பேஸுக்குள்ள அனுமதி கொடுத்தோம். அது வரைக்கும் இந்தியா சரித்திரத்திலே அனுமதி கொடுக்கல. ஆனா திரும்பி போன பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவை திரும்ப கூப்பிட்டுருக்கணும் உள்ள, இது பார்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நீங்க